வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழில் நம்ம பார்க்க போகிறது மார்க்கெட் சம்மந்தப்பட்ட விஷயம். ப்ளஸ் இன்னைக்கு வந்து யூஏஇயில் பார்த்தீங்கன்னா ஈரான் நேற்று நைட்ல இருந்து மிகப்பெரிய தாக்குதல் ஒன்று நடத்தியிருக்காங்க. அதை பற்றின தகவல், அதுக்கப்புறம் அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மார்க்கெட்டில் என்ன நடக்குது, உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் வரப்போகுது அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் இல்லையா? ஸோ நாம் என்ன கவனிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சா, நேற்றுக்கு இந்த தகவல் வந்திருக்கு. அதாவது செவ்வாய்க்கிழமையிலேருந்து ஸ்கூல் எல்லாம் ஆன்லைனில் நடத்த சொல்லியிருக்காங்க. யாரும் வந்து ஸ்கூலுக்கு போக வேணாம் அப்படின்னு யூஏஇயில் ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது மே 4ஆம் தேதி நைட்டு, இன்னைக்கு காலையில் அப்படி வச்சுக்கோமா, ஈரான்ல இருந்து சில மிசைல்ஸ் வந்து எங்கே வந்திருக்கு, யூஏஇக்கு வந்திருக்கு. என்னென்ன மிசைல்ஸ்லாம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12 பேலிஸ்டிக் மிசைல்ஸ் வந்திருக்கு, 3 க்ரூஸ் வந்திருக்கு, ட்ரோன்ஸ், நிறைய ட்ரோன்ஸ், எக்கச்சக்கமான ட்ரோன்ஸ் வந்திருக்கு. பட் இது எல்லாமே வந்து யூஏஇ அஃபெக்ட் பண்ணிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய இல்லை. ஒரே ஒரு ட்ரோன் தான் வந்து அஃபெக்ட் பண்ணதா சொல்கிறாங்க. ஏன்னா அது எல்லாமே வந்து இன்டர்செப்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ ஒரே ஒரு புஜைரா அப்படிங்கிற அந்த ஆயில் ஜோனில் ஒரே ஒரு ட்ரோன் விழுந்து அங்கே இந்தியன்ஸ் ஒரு 3 பேருக்கு கொஞ்சம் அடிபட்டிருக்கு. இது ஒரு தகவல். இதை பேஸ் பண்ணி தான் என்ன இருக்குன்னா இன்றைக்கும் மார்க்கெட் வந்து நெகட்டிவ் நோக்கி நகர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்திருந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஹார்மோஸை வந்து ஓப்பன் பண்ணி விட்டு ட்ரை பண்ணுறாங்க. பட் அவங்களுடைய இடத்துல, அதாவது ஈரானுடைய இடத்துக்குள்ள நுழையக்கூடிய எல்லாரையும் நாங்கள் அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அதுக்காக அமெரிக்காவும் சும்மா இல்லை. மீன் டைம் என்ன பண்ணியிருக்காங்க, ஏழு கப்பல், சின்ன சின்ன போர் கப்பல்களை வந்து ஈரானுடைய கப்பலை அடிச்சிருக்காங்க. இப்போ ஸ்டார்ட் ஆனது ஒரு பெரிய பிரச்சனையா அப்படின்னா, ஒன் ஆஃப் த ப்ராப்ளம் இது இருக்க தான் செய்யும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் மாறாது, இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்ன்றது நமக்கு புரியுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா கோல்டு பாருங்கள் அப்படி அப்படி தட்டி தடவி 13,950 14,000 14,000 மேலே ஏறலான்னு ட்ரை பண்ணும்போது அகெயின் வந்து இப்போ ஈரான் அதிகமான அளவுக்கு, கிட்டத்தட்ட இந்த சண்டையில் மட்டுமே ஈரான் வந்து 60 டன் கோல்டு வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த மிசைல்ஸ்க்காகவும் இந்த போரை நடத்துறதுக்காகவும். இப்போ ஸ்டில் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கோல்டை வந்து எக்ஸிட் பண்ணிட்டு இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஆனால் என்ன தான் எக்ஸிட் கொடுத்தாலும் கூட பெரிய அளவுக்கு நெகட்டிவ் மைனஸில் வருமாங்கிறது தெரியல. பார்க்கலாம் போக போக. சில்வர் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு பெரிய ஆசோலேஷனே இல்லை. 270 ரூபா இருந்தது, 265 ஆகுது, திருப்பி 270 ஆகுது. இந்த மாதிரி வந்து மூவ்மெண்ட் வந்துகிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா சைட்வே தான் எடுத்திருக்கு இல்லையா? ரைட். இப்போ கீழே விழுந்துருச்சுங்கிறதுனால மார்க்கெட்டை யாரும் வாங்குறது கன்சிடர் பண்ணாமல் இருப்பாங்களா அப்படின்னா கிடையாது. போன ஒரு மாதம் ரெக்கார்டை பாருங்கள், உங்களுக்கு மார்க்கெட் 7% 8% மேலே தான் இருக்குது. ஒரு மாத கதையில் சொல்கிறேன் நான். அப்போ இன்னும் பெருசாக வந்து டேமேஜ் ஆகலை. ஓகே. ஆனால் எங்கேருந்து இங்கே பிரச்சனை வருதுன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் வந்து அப்போது எஃப்ஐஎஸ் விற்கிறது உண்மை, மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸும் அதர் ரீட்டைல்ஸரும் வாங்கிட்டு இருக்காங்க. பட் அதோடைய ப்ரொபோசிஷன் வந்து விற்கிறதுக்கும் வாங்குறதுக்குமான ப்ரொபோசிஷன் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் கம்மியாக இருக்குது. அதுதான் இங்கே பிரச்சனை. பட் ரீட்டைலர் சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் அது வந்து வீக்காக தான் இருக்கும் அந்த இடம். இன்னும் ஒரு மாதத்துக்கு எந்த விதமான டெவலப்மெண்ட்டும் நம்ம என்ன பண்ண முடியாது, மார்க்கெட்டில் பார்க்கவும் முடியாது. மோரோவர் பெரிய ஸ்லட்ஜை பார்த்தாலுமே ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்போ முக்கியமான ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்குமே இப்போ தகவல் வந்திருக்கும், பிஇஎல். இதோடைய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவார்ட்டர், அதாவது 2026 மார்ச் மாதம் இதோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1290 கோடி. இது வந்து இதுக்கு முந்தின குவார்ட்டர் அது வந்து 390 கோடி தான் இருக்குது. அதுலேருந்து கிட்டத்தட்ட 3.5 மடங்குக்கு மேலே இங்கே க்ரோத் காட்டியிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா போன வருஷம் 2025 மார்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா 504 கோடி தான் இவங்களுக்கு ப்ராஃபிட். அங்கேருந்து இதை கம்பேர் பண்ணாலும் கூட 2.5 மடங்குக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ திடீர்னு இந்த மாதிரியான ஒரு ப்ராஃபிட் இவங்க டிக்ளேர் பண்ணதோ இன்னைக்கு கிட்டத்தட்ட அதில் இன்வெஸ்ட் பண்ண பல பேர் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஹாப்பியாகவும் இருப்பாங்க. பட் இது வந்து கண்டினியூ ஆகுமா இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கு நான் சில விஷயங்கள் சொல்லி இதெல்லாம் என்ன நடந்திருக்கு, பிஹெச்எலுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, இல்லை என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குங்கிறத பார்ப்போம். இப்போது சில கம்பெனிங்கள்லேருந்து பிஹெச்எலுக்கு வந்து ஆர்டர்ஸ் கிடச்சிருக்கு. எவ்வளோ ரூபான்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதோடைய டோட்டல் ஆர்டர் சைஸ் வந்து 1,30,30,000 கோடி. அதாவது யாரெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு கவனிச்சிங்கன்னா, உங்களுக்கு வந்து தெர்மல் பவர் பிளான்ட்டு, என்டிபிசி, அதானி பவர், அப்புறம் இன்னும் சில கம்பெனிகள்லாம் இருக்குது. அந்த கம்பெனிகள்லாம் சேர்ந்து பவர் பிளான்ட், இப்போ பவர் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் 8%லேருந்து 9% வரைக்கும் மார்க்கெட்டில் பவரோட டிமாண்ட் அதிகமாக இருக்குது. கரெக்டுங்களா? எவ்வளோ காசு கொடுத்து கூட வாங்குறதுக்கு பல நிறுவனங்கள் தயாராக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பவர் பிளான்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய விஷயத்தில் பல பவர் நிறுவனங்கள் உள்ளே இறங்கி இருக்கிறது ஒரு காரணம்னா, இந்த மீன் டைம் அதுக்கெல்லாம் ரெனோவேஷன் அண்ட் எக்ஸ்பேன்ஷன் ஒர்க் யார் பண்ணுறாங்க? பிஹெச்எல் பண்ணுறாங்க. அப்போ கிட்டத்தட்ட 1,30,30,000 கோடிக்கான ஆர்டர் புக் இப்போ கையில் இருக்குங்கிறத பார்க்குறோம். அதுக்கடுத்து என்டிபிசியோட குறிப்பிட்ட ஒரு ப்ராஜெக்ட் உங்களுக்கு ஏற்கனவே நான் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ என்டிபிசியோட நியூ பிளான்ட் சிங்கராவலி ஸ்கீம் போயிட்டு இருக்கு இல்லையா? அதில் பார்த்தீங்கன்னா 9,500 கோடி ரூபாய் ஆர்டர் வந்து ரொம்ப முக்கியமான ஆர்டர் இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு. ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இவங்களுக்கு இருக்குங்கிறது சொல்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக நடந்த சில விஷயங்கள் என்னென்னா, இவங்களுக்கு நிறைய அவுட்ஸ்டாண்டிங் இருந்தது. அந்த அவுட்ஸ்டாண்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டே இருக்கிறதுனால இவங்களுடைய எபிட்டா மார்ஜின் வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தெரியுது. இது ஒரு ரீசன் தான். இன்னொரு விஷயம் இருக்குது, வந்தே பாரத் ட்ரெயினுடைய மேனுஃபேக்சரிங் கான்செப்ட்ஸை இவங்க வந்து கையில் எடுத்துருக்குறாங்க. அது இல்லாமல் இந்தியன் கவர்மெண்ட்டோடைய டிஃபென்ஸில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை இவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டாக இவங்களோட ஆர்டர் புக்கில் சேர்ந்துருக்கிறதுமே கூட ஒரு முக்கியமான காரணம். அப்போ பார்த்துக்கங்க எங்கெங்கெல்லாம் இவங்க என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம்
நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். அந்த 1,30,000 கோடி ஆர்டர் இதெல்லாம் சேர்த்து தான் நான் சொன்னேன். ஓகே, இதுதான் இப்போ தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். ரைட். இன்னைக்கு உங்களுக்கு டாப் கெய்னர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் செக்டார்ஸு, அதுக்கப்புறம் HDFC அசட்ஸு, அதானி பவர், அதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HAL இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது இன்னைக்கு. ஆனால் இத்தனைக்கும் மார்க்கெட் வந்து கீழ் நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. இல்லை 170 பாயிண்ட்டுக்கு மேலே கீழ் நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. பட் இவங்கெல்லாம் பாசிட்டிவ்ல இருக்காங்க. மொரோவர் கீழே போகக்கூடிய கம்பெனிகளும் வந்து ரொம்ப பெரிய நெகட்டிவ்லாம் சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அம்புஜா சிமெண்ட்டு, அடுத்தது உண்டாய் மோட்டார்ஸு, ஜொமேட்டோ, HDFC பேங்க்கு, BPCL, ICICI இதெல்லாமே வந்து தொடர்ந்து கீழே போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். மார்க்கெட்டும் கீழே போகுது, இதுவும் கீழே போகிறது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. மார்க்கெட் மேலே போகும்போது இதுங்கெல்லாம் கீழே போனால் தான் இதெல்லாம் நீங்கள் ஒரு பெரிய நெகட்டிவாக பார்க்கலாம். பட் நத்திங் டு வரி. இன்னொரு விஷயம், நமக்கெல்லாம் வந்து பெட்ரோல் விலை ஏறுறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இந்திய மக்கள் வந்து பதட்டத்திலேயே வச்சுருக்காங்க இல்லையா. ஆனால் இன்னைக்கு நம்ம செக் பண்ணுறபடி இன்னைக்கு எவ்வளோ நம்மக்கிட்ட ரிசர்வ் இருக்குன்னு போய் பார்த்தீங்கன்னா 25 நாளுக்கான ரிசர்வ்ஸ் தான் இருக்குது. நான் சொல்கிறது பிளான்ட்டில் இருக்க க்ரூடையும் இங்கே SPRல இருக்கக்கூடிய க்ரூடையும் சேர்த்து சொல்கிறேன். இது ரெண்டுமே சேர்த்து 25 நாளுக்கு இருக்குது. ப்ளஸ் அது இல்லாமல் உங்களுக்கு ஃபீல்டில் இன்னொரு 25 நாளுக்கு உண்டானது இருக்குது. கிட்டத்தட்ட 90 நாளுக்கு மேலே இருக்க வேண்டிய ரிசர்வ் அப்படியே குறைஞ்சி எத்தனை நாளுக்கு உண்டான எனர்ஜி ரிசர்வ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நெக்ஸ்ட் 50 டேஸ்க்கானது தான் இருக்குது. இன்னும் நிறைய கப்பல்கள் வர வேண்டியிருக்கு. வருமா, எவ்வளோ நாள் இந்த சாக்க பிடிக்க முடியுங்கிறதெல்லாம் கவர்மெண்ட் தான் முடிவு பண்ண நம்ம பார்த்துட்டே வருவோம். இப்போ நீங்கள் ஓரளவுக்கு மார்க்கெட்டில் நடந்துட்டு இருக்க முக்கியமான சில விஷயங்கள்லாம் உங்களோட ஷேர் பண்ணிட்டேன். கம்யூனிட்டியில் என் கூட பேச விரும்புனீங்கன்னா புதன்கிழமை என்னோட வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் ஒரு லிங்க் தரேன். கூகுள் மீட்டில் ஃப்ரீயாகவே ஹவு டு பிகம் அன் ஆக்டிவ் இன்வெஸ்டர் அப்படிங்கிற கிளாஸோட சேர்த்து நீங்கள் என்கிட்ட பேசவும் செய்யலாம். கம்யூனிட்டியில் ஏதாவது பெனிஃபிட் இருக்காங்கிறத செக் பண்ணுங்கள். உங்களோட கேள்விகள் எல்லாம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் இல்லையா. ரைட். ஸோ அதுக்காக தான் இந்த ப்ரீ இண்டக்ஷன் கிளாஸ் எப்போவுமே நான் வந்து டைம் டு டைம் நடத்துவேன். அது இந்த புதன்கிழமை நைட்டு 9 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நான் எப்பவுமே சொல்கிறது தான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறதோட என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க, அவங்க வாழ்க்கையில் நல்லா வருவாங்க இல்லையா. எனிவே, அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நன்றி.